கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள். விசேஷவிதமாய் திறவுகோல் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த வாரம் பிரகாரத்தில் இருக்கிற அந்த பொருட்களை குறித்தும் அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்தும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாரம் நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அது உள்ளே இருக்கிற அந்த 3 பொருட்களுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் ஆசரிப்பு கூடாரத்துடைய அந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்துடலாம். நம்ம முதல்ல பார்த்தம்போது பார்த்திங்கன்னா 2 வகுப்பு அதில் இருக்குது, அதாவது 2 பார்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். இதை பற்றியான காரியங்கள் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிவைண்ட் பண்ணிடலாம். என்னென்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சைடு, அதாவது வடக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சமூக அப்பத்து மேஜை இருக்கும், தெற்கு பகுதியில் குத்துவிளக்கு இருக்கும், மற்றும் மகா பரிசுத்தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தூபபீடத்தை வந்து வச்சுருப்பாங்க. இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டி அடங்கிய அந்த கிருபாசன மூடி அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பொருட்களுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்மளுக்கு தேவன் எப்படி சொல்ல வராரு, இது யாரை பயன்படுத்துவா, இது எப்போ பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே குத்துவிளக்கு, இந்த சமூகப்பத்து மேஜை மற்றும் இந்த தூபபீடம், இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுவாங்க. டெய்லிக்கும் அதை பயன்படுத்துவாங்க. யாருன்னா இந்த ஆசாரிய வகுப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து உள்ளே போயிட்டு தேவனுடைய அந்த கொடுத்த அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க. இப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா, நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் இல்லையா, முதல் வகுப்பில் அந்த முதல் வீடியோவில் வந்து பார்க்கும்போது லேவியர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க, பிரதான ஆசிரியர்கள் இருப்பாங்க. இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரகாரத்துக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே போகும்போது, அதாவது இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்குள்ளே போகும்போது, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தலத்தில் பிரதான ஆசிரியரும் உள்ளே போகலாம். மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகும்போது வெறும் பிரதான ஆசிரியர் மட்டும் தான் போக முடியும், அதுவும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போக முடியும்னு சொல்லிட்டு பிரமாணம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே உள்ளே வந்திருக்கோம்னா, இந்த பரிசுத்தலத்துக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ யார் உள்ளே ஒர்க் பண்ணுவாங்க, யார் உள்ளே போவாங்க அப்படின்னு கவனிக்கும்போது ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும். சரிங்களா? ஓகே. அப்போனா நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் யாருக்கு தான் தெரியும், யாருக்கு தான் இதோடைய வேலைகள் தெரியும், இந்த வேலைகளை யார் தான் செய்வான்னு கவனிக்கும்போது இந்த ஆசாரியன் செய்வாங்க, அதாவது பிரதான ஆசாரியன் செய்வாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து கவனிக்கும்போது, இப்போ குத்துவிளக்கு இருக்குது, அப்புறம் சமூக அப்பத்து மேஜை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரகாரத்துலேருந்து பார்த்தா தெரியுமா அப்படின்னு கவனிக்கும்போது கண்டிப்பாக தெரியாது. ஏன் தெரியாது? நம்மளாம் கவனிச்சிருப்போம். அந்த பரிசுத்தலத்துக்கு உள்ளே போகும்போது அங்கே 5 தூண்கள் இருக்கும். இந்த 5 தூண்கள் நம்ம கவனிக்கும்போது, இந்த 5 தூண்கள் வந்து வெண்கல பாத்தால் செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த 5 தூண்களும் சித்தி மரத்தில் செய்யப்பட்டு அதுக்கு வந்து பொன் தகட்டால் என்ன பண்ணியிருப்பாங்க, மூடியிருப்பாங்க. இதை தாண்டி தான் என்ன பண்ணணும்னா ஆசனம் உள்ளே போகணும். தாண்டும் போது என்ன இருக்குன்னா திரைச்சிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 3 திரை அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் வெளியேருந்து பார்த்தா தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு தெரியக்கூடியது இந்த தூண்கள் மட்டும் தான் தெரியும். அடுத்து அந்த 3 திரை அங்கே மூடி இருக்கும். உள்ளே இருக்க விஷயங்கள் தெரியவே தெரியாது. அப்போது யாருக்கு தெரியும்னு கவனிக்கும்போது, இந்த ஆசாரியனானவர் எப்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாரோ அப்போ தான் இந்த குத்துவிளக்கு, இந்த சமூகப்பத்து மேஜை, இந்த தூபபீடத்தை அவரால் பார்க்க முடியும். அதுக்கான வேலைகளை அவங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம உள்ளே போகும்போது வெளிச்சம் இருக்குமா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, சூரிய வெளிச்சம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்காது. அப்போ வேறு என்ன வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு கவனிக்கும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, குத்துவிளக்கு, இந்த குத்துவிளக்குடைய இந்த வெளிச்சம் மட்டும்தான் இங்கே உள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, அப்போ இந்த குத்துவிளக்குடைய வெளிச்சம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். இப்போ பொதுவாக கவனிங்க, ஆசாரியன் உள்ளே போக முடியும்னு சொல்லும்போது நம்மளுக்கு அடுத்து என்ன கேள்வி வருதுன்னா, யார் இந்த ஆசாரியன், யார் அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு கவனிக்கும்போது, ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே எடுத்துக்காட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஆசாரியன் சொல்லும்போது நம்மளுக்கு யார் தான் ஞாபகம் வருவாங்க? வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆசாரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிரேயரில் வசனங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆசாரியன் உள்ளே போனால் இந்த ஆசாரியன் தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த குத்துவிளக்கையும் சரி, இந்த அப்பத்தையும் இந்த தூபபீடத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது முதல் அப்ளிகேஷன், ஃபஸ்ட் டைம். இப்போ நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடுத்த பாடல் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து கவனிக்கும்போது, இந்த குத்துவிளக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமே யாரை தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லும்போது, இவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது,
அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் கிளியராக சொல்லுது. அப்போனா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த விஷயங்கள் நம்ம எடுத்தாலுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இங்கே அடையாளப்படுத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ குத்துவிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா, அப்போ வெளிச்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஆமாம். ஏன்னா உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போனா இந்த ஒளி இந்த குத்துவிளக்கு அடையாளப்படுத்துது. இன்னும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும்னா இந்த குத்துவிளக்கு பொதுவாக எதை மீன் பண்ணணும்னா நம்மளுடைய வேதாகமத்தை நம்மளுக்கு கிளியராக அடையாளப்படுத்தும். எப்படி வேதாகமத்தை கிளியராக அடையாளப்படுத்தும்? எப்படி வேதாகமத்தை இந்த குத்துவிளக்கு வந்து அடையாளப்படுத்துது நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ், ஒவ்வொரு பூ பழம் மொக்கு இந்த விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம். இந்த குத்துவிளக்கில் ஒரு ஸ்டெம் இருக்கும். அந்த ஸ்டெம் அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டுக்கு ஒரு பக்கத்தில் 3 கிளைகளும் மறு பக்கத்தில் 3 கிளைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை அடையாளப்படுத்தும். அதாவது இந்த 66 புத்தகம் அடங்கிய இந்த வேதாகமத்தை அடையாளப்படுத்தும்ங்கிறத தேவன் சொல்லக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்குது. இதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட அர்த்தங்களும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சும். சரிங்களா? எப்படி இது வேதாகமத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா இந்த வேதாகமத்துலேருந்து தான் வெளிச்சம் வரும்னு சொல்லும்போது இந்த வேதாகமம் முழுவதுமாக யாரை தான் அடையாளப்படுத்தினா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த வேதாகமத்திலிருந்து தான் நம்ம கிறிஸ்துவ பற்றியான அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. அப்போ குத்துவிளக்கு யார் தான்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லும்போது இந்த வேதாகமம் அடங்கிய இந்த புத்தகங்கள் கிறிஸ்துவ பிரதிபலிக்குது, வெளிச்சப்படுத்துது. நம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா, அப்புறம் இந்த வேதம் கிறிஸ்துவ இங்கே பிரதிபலிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த குத்துவிளக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் இங்கே பிரதிபலிக்குது. அதாவது எப்படி வெளிச்சம் வந்து மற்ற விஷயங்கள் தெரியறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கோ, அதே போல் இந்த ஆசரிப்பு கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த குத்துவிளக்கானது கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் உள்ளே இருக்க விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர்த்து வேறு எந்த வெளிச்சமும் உள்ளே வராது. அப்போனா கிறிஸ்துவோடைய அறிவு தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளால் செயல்படுத்த முடியுங்கிறத இந்த குத்துவிளக்கு நம்மளுக்கு கிளியராக புரியுது. மீதமுள்ள காரியங்களை அடுத்த வீடியோவில் நம்ம கவனிக்கலாம்.